அருமை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அநேக நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோ மூலியமாக யூடியூப் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வெவ்வேறு தலைப்பின் கீழே ஆண்டவர் சொல்லிய பிரகாரம், உணர்த்திய பிரகாரம் வசனத்தை இந்த யூடியூப் மூலியமாக வெளியிட்டு வருகிறேன். அதே போல் இன்றைய தினத்தில் நம்ம வேதாகமத்தில் பைபிளில் எபேசு சபையை குறித்து பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் ஏசப்பாவுடைய பிறப்பை பற்றி நான் சொல்லியிருப்பேன். சாத்தான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற போராட்டம், நமக்கு என்ன பங்கு இருக்குது. இவ்வளவு நாள் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்காதவங்க தயவு செய்து முந்தைய வீடியோக்களை பார்த்துவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இது பைபிளுடைய கடைசி புஸ்தகம், வெளிப்படுத்தின விசேஷம், ரெவலேஷன் சொல்லுவாங்க. ஏனென்று சொன்னால் பைபிள் முக்காலங்களையும் அறிவிக்கும். நேற்று, இன்று, நாளை எல்லா காலங்களுக்கும் தக்கது நம்முடைய பரிசுத்த வேதாகமம் பைபிள். அப்போது ஒரு சபை இயேசு கிறிஸ்து விளக்கமாக சொல்லுகிறார். அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதியவர் யோவான். இயேசு கிறிஸ்துவோட இருந்த ஒரு சிஷ்யன் சொல்லலாம். இயேசு கிறிஸ்து மரிக்கிற தருவாயில், அதாவது கல்வாரி சிலுவையில் அவர் மரிக்க போகிற சமயத்திலும் இயேசு கிறிஸ்துவை மிகவும் நேசித்து அவருடைய மார்பில் சாய்ந்து அவருடைய சுற்றி திரிந்த ஒரு சிஷ்யன் தான் யோவான் ஸ்நானகன். அவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அநேக 1000 வருஷங்கள் கழிந்த பிறகு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற புஸ்தகம் எழுதப்படுது. பத்மு தீவில் எழுதுறாரு. தனிமையில் ஆண்டவருடைய ஒத்தாசையோடு எழுதும் பொழுது இந்த குறிப்பிட்ட சபைகள் கிட்டத்தட்ட எபேசு, சிமிர்னா, பெர்கமோ, தியத்திரா, சர்தை, பம்பேனியா, லவோதிக்கா இப்படிப்பட்ட சபைகள் மத்தியில் வெளிப்பாடோடு கொடுக்குறாரு. அதில் இன்றைக்கு முதல் சபையாக எபேசுவை குறித்து பார்க்க இருக்கிறோம். எபேசு சபையை குறித்து நாம் படிக்கும் பொழுது அது சபைக்கு மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கைக்கும் அது அடங்கக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கிறது. அப்போது எபேசு சபை குறித்து நம்ம படிக்க போகிறோம். என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 1லிருந்து 7 வரைக்கும் உள்ள வசனங்களை மிகவும் சுருக்கமாக தெளிவாக நாம் பார்க்கலாம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, அதாவது இயேசு கிறிஸ்து 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையில் மரிக்கும் பொழுது பல அவமானங்கள், நிந்தையோடு மரித்தார். ஆனால் உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறாரு? யோவான் சொல்கிறாரு, 7 நட்சத்திரத்தை வலது கரத்தில் ஏந்தி கொண்டு, அதேமாரி பொன்குத்தி விளக்குகளின் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற தேவன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த எபேசு சபையோடைய நிலையை குறித்து சொல்லுகிறார். ஆரம்பத்தில் அந்த சபை எப்படி இருந்ததா, அவங்க கிரியையாக இருக்கட்டும், அவங்களுடைய கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், பொறுமை எல்லாவற்றிலையும் சிறந்து இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க சில உண்மைகளை கண்டுபிடிச்சாங்க. தாங்களை அப்போஸ்தலர்னு சொல்லிக்கிட்டு தாங்களை அப்போஸ்தலர் இல்லாதவர் போல, நான் இயேசுவின் ஊழியக்காரன், அப்போஸ்தலன், இயேசு என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி சிலர் இருக்கிற மக்கள், அப்படி சொல்லியும் இல்லாதவர்களை கண்டுபிடிச்சிருக்குது இந்த சபை. அது மட்டும் இல்லாமல் உண்மை எது, பொய் எது அப்படின்றத சோதிச்சிருக்கு. நன்மை எது, தீமை எது, அதாவது இயேசுவின் பெயரை சொல்லிக்கொண்டும் இயேசுவின் ஊழியக்காரன் என்று சொல்லிக்கொண்டும் இருக்கிற அப்படிப்பட்ட கூட்டத்தாரை நன்றாக வகையறுத்து கண்டுபிடித்தது எபேசு சபை. அப்போ இது சபை எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, தேவனுக்கு முன்னாடி பிரியமாக இருந்திருக்காங்க, ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய செய்கை, அவங்களுடைய சுபாவங்கள் எல்லாம் ஆண்டவருக்காக சகிச்சிருக்காங்க. ஆனாலும் அவங்க
இயேசுவின் நாமத்து நிமித்தம், இயேசு அப்பாவுடைய நாமத்து நிமித்தம் சோர்ந்து போகாம இருந்திருக்கிறதாக ஆண்டவர் வந்து யோவான் கிட்ட சொல்றார். அந்த சபையே சாட்சியா சொல்றார். அப்போ சரி, இந்த சபை இவ்வளோ சாட்சியாக இருந்த போதிலும் இவர்கள் என்ன குறை? பிறகு ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்து நன்மையை சொல்லிடுறாரு. பிறகு இவங்க கிட்ட இருக்கிற குறைய சொல்றாரு. நிறைய சொல்லிட்டு குறைய சொல்லும்பொழுது சொல்றாரு. 4வது வசனம், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதியில் உள்ள அன்பு. அப்போ அன்பு என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்துல சொல்லுகிற பிரகாரமாக அன்பு என்று சொன்னால் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஆனா ஆங்கிலத்துல சொல்லப்படுகிற லவ் வந்து வித்தியாசம். இந்த உலகம் சொல்லுகிற லவ் வந்து வேற வித்தியாசம். அது லவ் அல்ல. அப்போ ஆதியில் கொண்டிருந்த அன்புனா, இப்போ ஒரு அம்மாவை நேசிக்கிறோம், அப்பாவை நேசிக்கிறோம். அது வந்து நேசமே ஒழிய, அது வந்து இந்த சினிமாவுல சொல்லுகிற மாதிரி லவ் என்கிற காரியம் பொருந்தாது. பைபிள் சொல்ற லவ் வந்து மிக மிக வித்தியாசமானது. அதாவது ஆண்டவருக்காக இவங்க சகிச்சாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னபடி வாழ்ந்தாங்க. பொறுமையா இருந்தாங்க, சகிச்சாங்க. பொய்யெல்லாம் கண்டுபிடித்தார்கள். நன்மை, தீமை எல்லாத்தையும் கரெக்ட்டா செஞ்சாங்க. ஆனாலும் இவங்களுக்குள்ள என்ன குறை அப்படின்னு பார்க்கும் பொழுது, அன்பை குறித்து நான் ஏற்கனவே நெறைய இந்த வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4லிருந்து 13 வரைக்கும் உள்ள வசனங்கள பார்க்கும்பொழுது, அன்பு எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாவற்றையும் சகிக்கும். அன்பு வந்து அநியாயத்த பார்த்து சந்தோஷப்படாம, நியாயமான விஷயத்த பார்த்து சந்தோஷப்படும். அன்புக்கு பொறாமையும் இல்ல. அன்புக்கு வந்து மற்றவர்கள மோசமா திட்டாது, இகழாது, இருமாப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4லிருந்து 13 வரைக்கும் உள்ள வசனங்கள் தெள்ளத் தெளிவா அன்பை குறித்து சொல்லுது. அப்போ இவங்க எந்த விதத்துல குறைந்து இருக்கிறாங்க அன்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நான் ஒரு முறை தெளிவாக அந்த அன்பு என்னென்ன செய்யும் என்பதை குறித்து வாசிச்சு காட்டிடுறேன். பைபிள்ல 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4லிருந்து 13 வரைக்கும் உள்ள வசனங்கள். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. அப்போ அன்பு அன்புக்கான டெஃபினிஷன் என்னன்னா, அன்பு வந்து நீடிய சாந்தம். சாந்தம் என்றால் பணிவு அப்படின்னு சொல்றோம். ஆனா சாந்தமான பேச்சு, அடக்கமான பேச்சு, அதிலும் ஒரு சாஃப்ட்டான பேச்சு அப்படின்னு சொல்லும்போது, அந்த அன்பு உள்ளவர்களிடத்தில் காணப்படுகிற அந்த நீடிய சாஃப்ட்டான கேரக்டர், ஒரு ஒரு விதமான சாந்தமான, தாழ்மையான, அன்பு நிறைந்த ஒரு வார்த்தைகள் கொண்டது தான் நீடிய சாந்தம். அப்போ நீடிய சாந்தம், தயவுனா தகுதியே இல்ல. சரி, அவன் என்ன தவறு செஞ்சிருந்தாலும் அந்த தவற வந்து பார்க்காம, அவனுக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை அள்ளி கொடுக்கிறது தான் தயவு. தகுதியே இல்ல ஒருத்தனுக்கு அந்த அந்த நன்மை வாங்குறதுக்கு, அந்த ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அவனுக்கு தகுதி இல்ல. அவன் அநேக தப்பு பண்ணியிருப்பான். ஆனாலும் அந்த அன்பு, அந்த இரக்கமானது அவனுக்கு வந்து பரவால்ல. 1000 கெட்டவனாக இருந்தாலும் அவனிடத்தில் காட்டப்படுகிற ஒரு பாசம் அப்படின்னா அது தயவுன்னு சொல்லலாம். இது வந்து பைபிள்ல கிருபைன்னு சொல்லுவாங்க. கிருபைனா ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு காட்டுகிற இரக்கம் அல்ல. அவனுடைய வாழ்க்கையில அவன் எவ்வளோ பாவியாக இருந்தாலும் அவனை வந்து நேசிக்கிற ஒரு குணாதிசயம் தான் தயவுன்னு சொல்லுவாங்க பைபிள்ல. அப்போ நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. பொறாமை உள்ளவர்கள் அன்பாக இருக்க மாட்டார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பொறாமை என்றால் ஒருவருடைய வளர்ச்சியை கண்டு தானும் அதே போல செய்து பார்க்க வேண்டும் முயற்சி. பொறாமை என்றால் வெறும் மனசுக்குள்ளேயே புலம்புறது, எரிச்சல் அடையிறது அல்ல. ஒரு மனுஷனை பார்த்துட்டு அந்த மனுஷனை போல தானும் வர வேண்டும், அல்லது அந்த மனுஷன்கிட்ட சரியான முறையில் அன்பு காட்டாத ஒரு சுபாவத்தை கூட பொறாமைன்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் நல்லா பழகுவாங்க. அந்த மனுஷனுடைய நிலை மாறி அவன் உயர்ந்த இடத்துக்கு போகும்பொழுது
நல்லா சம்பாதிச்சு நல்லா அது வந்து வீட்டிலிருந்தே தொடங்கும். சமுதாயத்தில இன்னைக்கு பார்க்குறோம். பொறாமையினால எவ்வளோ பேர் கொலை செய்கிற அளவுக்கு துணியிறாங்க. பொறாமையினால பெரிய பெரிய சண்டைகள் உருவாகுது. அப்போ பொறாமை என்றால் அன்பு ஒருத்தர்கிட்ட காட்ட வேண்டிய அன்பு குறையும் பொழுது, அவங்களோட பேச்சுவார்த்தை குறையும் பொழுது, அவங்கள வந்து ஒரு மரியாதை இல்லாத தனமாக அ அப்படின்ற ஒரு இடத்துல வைக்கும்பொழுது, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு பொறாமை வந்து விட்டது. அப்ப அன்புக்கு பொறாமை இல்லை. ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து பேசாம இருப்பதும், அவங்கள வந்து ஒரு விரோதியைப் போல அ எனக்கும் ஒரு காலம் வரும். நானும் இப்படி வருவேன். அப்படின்ற வார்த்தைகள விடுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு உண்மையாகவே பொறாமை இருக்கும். இல்லாம இருக்காது. ஏன்னா, பொறாமை உள்ள உள்ள ஒரு இருதயம் அன்பாக இருக்க முடியாது. பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. அப்போ பொறாமை இல்லை அன்புக்கு. அன்பு தன்னை புகழாது. தங்கள தாங்களே மேன்மையா பேசிக்குவாங்க. நான் இப்படி தெரியுமா? நான் அந்த செஞ்சுட்டேன் தெரியுமா? இத செஞ்சுட்டேன் தெரியுமா? இன்றைக்கு ஆண்டவர நேசிக்கிற நாம எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா, நான் இத செஞ்சுட்டேன் தெரியுமா? உன்னால அத செய்ய முடியுமா? அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கள தாங்களே தற்பெருமையா பேசுவாங்க. அன்பு இருக்கிறவங்க கிட்ட அந்த பெருமை இருக்காது. புகழ மாட்டாங்க. இருமாப்பு. இருமாப்புன்னா, ஆ நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது? எனக்கு எல்லாம் தெரியும். நான் வளர்ந்துட்டேன். நான் பெரிய ஆள் ஆயிட்டேன். நீ எல்லாம் ஒரு ஆளா? என்ன மனசளவுல ஒருத்தர வந்து துச்சமா, சீப்பா நினைக்கிறதும், அவங்கள மதிக்காம தான் மட்டுமே பெரிய ஆள் என்பதை சுயமாக நினைப்பதுமே இருமாப்பு என்று சொல்லலாம். வேதத்தின்படி பார்க்கும் பொழுது. அப்ப அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 5வது அதிகாரம், அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியம். அது அயோக்கியம் என்ன தப்பு? அயோக்கியம் என்ன அது அக்கிரமம். அப்படின்னா, அன்பு உள்ளவர்கள் செய்ய மாட்டார்கள் அக்கிரமம். தற்பொழிவை நாடாது. சினம் அடையாது. தீங்கு நினையாது. கோபப்படாது. எவ்வளோ திட்டினாலும் அந்த திட்டை வாங்கிக் கொள்வார்கள். அன்புள்ளவர்கள். தற்பொழிவு சொல்லும்பொழுது தாங்கள தாங்களே முன்ன சொன்ன மாரி தன்னை பற்றியே அதிகமாக பேசுவது. அன்புள்ளவர்கள் தன்னை பற்றி அதிகமாக யோசிக்க மாட்டார்கள். தன்னை பற்றி அதிகமாக சிந்திக்கவும் மாட்டாங்க. மற்றவர்கள் மேல தான் அவங்களுக்கு சிந்தையெல்லாம் இருக்கும். தான் நல்லா இருக்கிறோமா இல்லையா என்பதை பெரிதாக யோசிக்காமல் மற்றவர்களுக்கான நலன் கருதி வாழுகிறவர்கள் தான் அன்புள்ள மனிதர்கள். அப்ப வேதம் சொல்லுது தற்பொழிவு சொல்லும்பொழுது தங்களை பற்றியே யோசிப்பது, தங்களை பற்றி 24 மணி நேரமும் விடாமல் பேசுவது தான் தற்பொழிவு. எனக்கு மட்டும் இப்படி ஆகல. எனக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு என்னுடைய எனது எனது குடும்பம், எனது குழந்தைகள் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் அந்த தற்பொழிவு. சுயநலம் இருந்தால் தற்பொழிவு இருக்கும். மற்றவர்களை குறித்த ஒரு பரிதாபமான நிலை எண்ணம் இல்லாம, மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் பிரச்சனை அல்ல. நான் எப்படி இருக்கிறேன் அதுதான் முக்கியம் என்பதை குறித்து ஒரு சுயநல எண்ணமாய் வாழுகிறவர்கள் தற்பொழிவு உள்ளவர்கள். அப்போ அடுத்த வசனத்தை நாம் பார்க்கலாம். தற்பொழிவை செய்ய அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அவன் நல்லாவே வரக்கூடாது. அவன் வந்து இந்த போஸ்டிங்கில் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு அநேக நாடகங்களில் பார்க்குறோம். ஒருத்தருக்கு எப்படி முன்னேற விடாத அளவுக்கு தடை செய்யலாம், எப்படி மற்றவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கலாம் என்று சொல்லி அநேக காரியங்கள் இன்னைக்கு நாடகங்களாக வருகிறது. இன்னைக்கு டெலிவிஷனில் நாடகங்கள் என்ற பெயரில், நன்மையான காரியங்கள் என்ற பெயரில் மற்றவருக்கு எப்படி தீங்கு நினைக்க முடியும், நினைக்கலாம் என்பதை குறித்து குறு நாடகங்களாக முக்கால்வாசி சீரியல்களால் இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்போ வேதத்துக்கு புறம்பான காரியம் தீங்கு நினைப்பது. அநியாயத்தில் அடுத்த வசனம், அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அநியாயமாய் ஒருவன் மரித்து போகிறான். அவன் வந்து வரியே வாங்கல, அவன் வந்து கொலையும் செய்யல. ஆனா கெட்டவன் என்ன நினைப்பான்? அவன் அழிஞ்சு போறான். நல்லவன் அழிஞ்சு போனா கெட்டவனுக்கு எப்பொழுதுமே சந்தோஷம் வரும். ஏனென்றால்
அவன் நியாயமே செஞ்சிருந்தாலும் அநியாயமாக செத்து போகும்பொழுது கெட்டவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போ அன்பு உள்ள எவரும் நல்லவர்கள் மரிக்கும் பொழுது உண்மையிலே சிரிக்க மாட்டாங்க, அழுவாங்க. நல்ல நியாயமாக, நீதியாக, ஒழுக்கமாக வாழ்ந்த மனிதர்கள் ஏதாவது ஒரு தப்பு அவங்களுக்கு தீங்கு நடக்கும்பொழுது, அந்த அன்பானது என்ன செய்யும்? அவர்கள சந்தோஷப்படாது. அவர்களை தாங்க நினைக்கும் அன்பு. அப்போ சத்தியத்தில சந்தோஷப்படும். சத்தியம் என்றால் சத்தியத்தை சொல்லுவது மாத்திரமல்ல. சத்தியம்னா பைபிள் வேத சத்தியமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நம்ம பண்ணுறோமே உண்மையாய் வாழுகிறது. சத்தியம் பண்ணுறதுனா ப்ராமிஸ் பண்ணுறது அல்ல. இன்றைக்கு அநேக சத்தியம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்கிறாங்க. அது சத்தியம் பண்ணுவது நம்முடைய காரியம் அல்ல. பைபிள் படி பார்க்கும்பொழுது சத்தியம் செய்யக்கூடாது என்று வேதாகமும் சொல்லுகிறது. சத்தியம் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மை, நேர்மை. உண்மைக்கு குரல் கொடுக்கும் பொழுது, உண்மையாக ஒருத்தர் வாழும் பொழுது அதில் சந்தோஷப்படுகிற உள்ளம்தான் அன்பு. அப்படிப்பட்டவர்கள் சந்தோஷப்படுவார்கள். நன்மை செய்தால் சந்தோஷப்படுவார்கள். ஒருத்தர் சத்தியமான நியாயமான காரியத்தை பேசும்பொழுது சந்தோஷப்படுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த பைபிளை பேசும்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்கள் அன்புள்ளவர்கள். அதே மாதிரி அடுத்த வசனம், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இப்போது இந்த அன்பின் டெஃபினிஷனை நம்ம பார்க்கும்பொழுது எல்லாவற்றையும் நம்பக்கூடியது அன்பு. கண்மூடித்தனமாக ஒருத்தரை நம்புறதும் அன்பு தான். கண்மூடித்தனமாக ஒருத்தரை கோபப்படாமல் அவங்கள திட்டினாலும், அவங்கள கொடுமையாக அடித்தாலும், அவங்கள அநியாயமாக ஒரு வார்த்தை சொல்லி நீ என்னை வேண்டாம் அப்படின்னு வெறுத்து தள்ளனாலும் மீண்டும் அவங்களோட தான் நான் இருப்பேன், அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இணங்குறாங்க பார்த்தீங்களா? இணக்கமாவது பார்த்தீங்களா? அந்த இருதயம் 1000 தான் புறம்பே தள்ளினாலும், புறம்பே தள்ளப்பட்ட என்ன காரியமாக இருந்தாலும் அந்த மேக்னெட் போல் ஒட்டிக்கிட்டு வருது பார்த்தீங்களா? அன்பு இருந்தால் நிச்சயம் வெறுப்பு வராது. அப்போது எல்லாவற்றையும் சகிக்கக்கூடியதாக இருக்குது, தாங்கக்கூடியதாக இருக்குது. இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? எனக்கும் சரி, இதை கேட்குற நம்ம எல்லாருக்கும் சரி, நாம் அன்புள்ளவர்களாக இருக்கிறோமா? அன்பு குறைவுபடும் பொழுது அன்புக்கும் ஆண்டவருக்கும் அதிக சம்பந்தம் இருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனை அறிந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டுமென்றால் அவர் அன்பாக இருக்கிறது போல நாமும் அன்பாக இருந்தால், அவருடைய சுபாவத்தில் மெயினான இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் அன்பு என்று வேதம் சொல்லுது. சரி, 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். அதில் என்ன சொல்லுது? நான் நேசிக்கிறேன் என்று சொல்கிறோம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், நானும் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்கிறோம். அது செயலில் காட்டுறோமா? அந்த அன்பை நாம் செயல்படுத்தி காட்டுகிறோமா? செயலில் இருக்க வேண்டும், பேச்சில் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. அப்போது நாம் எல்லாரும் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, வெறும் வாயளவில் சொல்லிடுறோம், ஆனால் அதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறோமா? நிதர்சனமான ஒரு வாழ்க்கையில் அதை உண்மையாக கடைப்பிடிக்கிறோமா? அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம முன்வைத்து நோக்கணும். நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 3வது வசனம். சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும். நல்லவங்களை பகைப்பாங்க. அன்பு இல்லாதவங்க, அவங்க நல்லவங்கன்னு தெரிஞ்சும் அவன் எனக்கு வேணாம், அவன் 1000 நல்லவனாக இருக்கட்டும், எனக்கு பிடிக்கல, எனக்கு ஏன் வேணும் அவன் சகவாசம் என்று சொல்லுவார்கள். அப்போது அவன் நன்மை செய்தாலும் நல்லவனாக இருந்தாலும் அந்த மனசு வெறுக்கும், அன்பு இல்லாத சமயத்தில். அதுவும் சுபாவமாக அந்த அன்பு இல்லாத சமயத்தில். இயற்கையாகவே சிலருக்கு அன்பு இல்லாமலே இருக்கும். அவங்க ஒரு கல்லான மனதை போல இருப்பார்கள். அப்படிப்பட்ட நம்ம 1000 முறை பேசினாலும் திருப்பி கேட்காத, விசாரிக்காத இருதயம் உள்ளவர்களும் உண்டு. கல் மனது படைத்தவர்களும் உண்டு.
அதே சமயம் அன்பை வாரி வாரி நம்ம வழங்கினாலும் மற்றவர்கள் அன்பை வாரி வாரி வழங்குறவங்களும் உண்டு. அப்போது சுபாவ அன்பு உள்ளவர்கள் நல்லவங்கன்னு தெரிஞ்சால் அந்த நல்லவங்களோட பேசணும்னு நினைப்பாங்க, பழகணும்னு நினைப்பாங்க, வெறுக்க மாட்டாங்க. அது ஒன்று. அதே மாதிரி இணங்குவாங்க. எல்லா விஷயத்துலையும் இவன் சொன்னால் சரியாக இருக்கும், இவன் நல்ல பையனாக இருக்கிறான், இவன் எது சொன்னாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகமே இல்லாமல் அதை நம்பி அதற்கு அந்த பேச்சுக்கு இணங்க தங்களை அப்படியே இசைவாக ஃப்ளெக்சிபிளாக போவாங்க. அதுதான் அன்பு. இணங்குவார்கள். அது மட்டும் இல்லாமல் அவதூறு செய்ய மாட்டாங்க. அவதூறான காரியம்னா அவர் நல்லவர் என்று தெரிந்தும் அவருக்கு விரோதமான எந்த ஒரு மோசமான காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. அது கெட்ட வார்த்தையினால் திட்டவும் மாட்டாங்க, கெட்டது சிந்திக்கவும் மாட்டாங்க. அவருக்கு விரோதமாக நம்ம எதிர்த்து நிற்கணும், அவர் ஒன்றும் இல்லாமல் போகணும் அப்படின்ற சிந்தையும் இருக்காது. இச்சை அடக்கம் இல்லாதவர்கள். அப்போது அன்பு இருந்தால் நிச்சயம் அந்த இச்சையான அடக்கம் இருக்கும். இச்சை என்றால் ஆசை. அந்த ஆசையிலே கெட்ட ஆசை இச்சை. அந்த ஆசை நல்ல ஆசையாக இல்லாத பட்சத்தில் ரொம்ப ஒரு ஆசைன்றதை காட்டிலும் ஒரு விதமான பைத்தியம், அந்த ஒரு பிடிச்ச விஷயத்தின் மீது பைத்தியமாக இருப்பதும் ஒரு வித இச்சை. அது பைபிள் சொல்லும் பொழுது இந்த உலகத்தின் மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, அதாவது இந்த உலகத்தில் அனுபவிக்கிறதான இன்பங்கள், இது எல்லாமே இச்சையில் தான் வருது. அப்போது ஆசை, தப்பான ஆசை இல்லாமல் இருக்கும். சுபாவ அன்பு இல்லை என்றால் அங்கே தவறான ஆசை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொடுமை செய்வாங்க. உன்னை கொடுமைப்படுத்துகிறேன் பார் அப்படின்னு சொல்லி கொடுமை செய்வாங்க. லாஸ்ட்டாக நான் சொன்ன பிரகாரம் நல்லவங்களை பகையாக நினைப்பாங்க, பகையாளியாக யோசிப்பாங்க, பகையாகவே இருப்பாங்க. யோசிப்பது மாத்திரமல்ல, விரோதியைப் போல நினைப்பார்கள். அப்போ அப்படிப்பட்டவர்கள் அன்பில்லாத மக்கள் என்று வேதம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் சுபாவ அன்பு இல்லாமைன்றதுக்கு இதே பைபிளில் இன்னொரு சம்பவத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 24வது அதிகாரம் அதில் 12வது வசனத்தை பார்க்கும் பொழுது, சுபாவ அன்பு இருக்கிறதா? நம்ம இடத்துல இயற்கையாகவே மனசாட்சியில் உனக்கு மனித அபிமானம் இருக்கான்னு கேட்பாங்க, மனசில் ஈரம் இருக்கான்னு சிலர் கேட்பாங்க. அப்படிப்பட்ட அந்த அன்பு, இயற்கையான அந்த அன்பு, 1000 தான் ஒருத்தர் தீமை செய்தாலும் நம்ம மனசு இறங்கி காட்டுகிற அந்த அன்பு அல்ல. ஒருத்தர் நமக்கு விரோதமாக எதை செய்தாலும் அவன் திரும்பி எப்படி இருக்கீங்க கேட்கும்பொழுது அப்போவும் பழைச நினைக்காம, பழைய அவர்கள் செய்த தப்பை நினைக்காம அவங்களோட போய் திரும்ப பேசுவதும் சுபாவ அன்பினுடைய ஒரு விதமான பங்கு. அப்போது சுபாவ அன்பு இல்லாமை, சுபாவமாக ஒருத்தர் நேசிக்கணும், அவங்க 1000 தீமை செய்தாலும் பரவாயில்ல. இல்லை ஒருத்தர் ரோட்டில் அடிபட்டு இருந்தோம் நம்ம கண்டுக்காமல் போகிறோம் பார்த்தீங்களா, அதுவும் சுபாவ அன்பு இல்லாமை தான். இன்றைக்கு எத்தனை பேர் நாம் நன்மை செய்கிறோம், ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஏசப்பா தான் ஆண்டவர்ன்றோம். ஆனால் ஏசப்பாக்குள்ளே வாழ்ந்துட்டு ஒருத்தர் அநாகரிகமாக ரோட்டில் எனக்கு உதவி செய்யுங்க, அடிபட்டு இருக்கிற ஒரு ஏழைக்கு நம்ம உதவி செய்கிறோமா, இல்லை கண்டுக்காமல் போகிறோமா? இது எல்லாமே அந்த அன்பில் அடங்குது. அன்பு இருக்கிறவர்கள் நிச்சயம் நன்மை செய்ய முடியும். சரி, 12வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 24:12. அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக அக்கிரமம் நடக்குது, அன்பு இல்லை. கொலை செய்கிறாங்க, விபச்சாரம் செய்கிறாங்க, சிறு குழந்தைகளை கெடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கண்கூடாக பார்க்கும் பொழுது உண்மையான அன்பு இல்லை. மனிதன் நேசிக்கிற அந்த சுபாவம் போய் மனிதன் பார்த்தாலே ஒரு விதமான மிருக சுபாவமாக மாறிக்கொண்டு வருகிறார்கள். அப்போது அன்பு, என்னை போல பிறனை நேசி அப்படின்னு வேதம் சொல்லுது. உன்னை நீ நேசிக்கிறது போல இன்னொருவரையும் நேசிக்க வேண்டும். நம்முடைய சக மனிதரையும் நாம் ஒரு தாயாக,
சகோதரியாக, சகோதரனாக, நம்முடைய கூட பிறந்த ஒரு ஆளைப் போல நேசிக்கிற அப்படிப்பட்ட நேசத்தை தான் வேதம் சொல்லுகிறது. உன் சகோதரன், பிறர் என்று சொல்லாமல் உன் சகோதரன் என்று சொல்லும்பொழுது, நம்ம எல்லாருமே அந்த ஒரே இதுல அடங்குறோம். ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பத்தில் அடங்குவது போல அடங்குகிறோம். அப்போ அன்புள்ளவர்கள் தங்களை எப்படி நேசிக்கிறாங்களோ, தங்களுக்கு ஏதாவது ஒரு வலி, வேதனை வரும்பொழுது எப்படி தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, மற்றவருக்கு அது நேரிடும் பொழுது அவங்களும் அப்படியாக நினைப்பாங்க. எனக்கு ஒரு ஊசி கையில் குத்தி எப்படி வலி எடுக்கும் பொழுது, அதுக்கான காயத்தை நான் சரி பண்றேனோ, அதே போல இன்னொருத்தருக்கு அந்த வலி, அந்த வேதனை வரும்பொழுது, நான் அவங்களுக்காக பாடுபட்டு அவங்களுடைய காயத்தை சரி செய்றேன் பார்த்தீங்களா? அதுதான் அன்பு. அப்போ சுயநலம் இல்லை. சுயநலமாய் நான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்கிற அந்த எண்ணம் உள்ளவருக்கு அன்பு இல்லை. வேதம் சொல்லுகிறது. ஆதியின் கிரியை, ஆதியில செய்த கிரியை. இந்த வசனம் சொல்லுது, ஆரம்பத்துல அந்த சபை வந்து ஆண்டவர்கிட்ட அன்பாக இருந்தது. ஆண்டவரை நேசித்தது ஓகே. ஆனால் உன்னைப் போல பிறனை நேசி, மனிதனை நேசி என்கிற காரியத்துல கொஞ்சம் குறைஞ்சு இருந்தது. அப்போ நாமும் யோசிக்கணும், கிறிஸ்தவர்களாகிய நாமும் ஆண்டவருக்குள்ள வாழற நாம் அனைவரும் எப்படி வாழுகிறோம்? நேசிக்கிற அந்த சுபாவம் இருக்கா? நாம் நம்முடைய சகோதரர், சகோதரிகளை நேசிக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்துக்கும் அப்பாற்பட்ட அநேக சகோதர, சகோதரிகள், தாய், தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். அவர்களை நேசிக்கிறோமா என்று சொல்லி, அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா என்று சொல்லி நாம் சோதித்து அறிய வேண்டும். நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், நானும் உங்களை நேசிக்கிறேன் என்று வாய் வார்த்தையாலே சொல்வது மாத்திரமல்லாமல், நாம் நன்மை செய்கிறதிலும், இரக்கம் காண்பிக்கிறதிலும், அன்பு செலுத்துவதற்கு ஒரு அடித்தளமாக இருக்கிறது. மதர் தெரேசாவை நாம பார்க்கும் பொழுது, அவங்களுடைய வாழ்க்கை மிக ஒரு ரோல் மாடலாக இருந்தது, முன்னுதாரணமாக இருந்தது. எல்லாரையும் நேசித்த அந்த தாய், தனக்கு ஒரு சொந்த பிள்ளை அல்ல, ஆனால் ஏழை பிள்ளைகளை வைத்து காப்பாற்றி, அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து, அவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி அந்த மதர் தெரேசா அம்மா கடை கடையாக, தெரு தெருவாக காசு சேகரித்து, ஏழை பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அப்பப்போ செய்யணும்னு சொல்லி அந்த தாயார் தன்னுடைய சுயநல வாழ்க்கையை துறந்து மற்றவர்களை நேசித்தாங்க. எல்லாரையும் அவங்க வந்து தன் பிள்ளைகளைப் போல நேசித்தாங்க. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் மதர் தெரேசாவை குறித்து நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். காரணம், அவர்களுக்குள் இருக்கும் அந்த சுயநலமற்ற தெய்வீக அன்பு. தேவனுடைய அன்பு சுயநலமற்ற அன்பு, மனிதனின் அன்பு சுயநலமுள்ள அன்பு. இந்த 2 அன்புக்கும் வித்தியாசம் என்னன்னா, மனிதன் சுயநலமாக அன்பு காட்டுவான். ஏதாவது தனக்கு ஆதாயம் கிடைக்குமா, அதில் சுயநலம் இருக்கும். ஆனால் தேவனுடைய அன்பில் ஒரு துளியும் சுயநலம் இல்லை. ஏன்னா நாம் பாவியாக இருக்கும் பொழுது, பாவம் செய்த பொழுதே அவர் நேசித்தார். அப்போது அந்த அன்பு எதையும் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், அவருக்கு நம்மை தத்தம் செய்ய வேண்டும். அவரிடத்துல நம் வாழ்க்கையை தத்தம் செய்யும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது அது போதும். அந்த தெய்வீக அன்பானது நம்மளை காத்துக்கொள்ளும். அதே இந்த வசனம் தெரிவிக்கிறது. தீத்து 1வது அதிகாரம் 16வது வசனம் நான் வாசிக்கிறேன். தீத்து 1வது அதிகாரம் 16வது வசனம். 16. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்போது இயேசு கிறிஸ்துவை நான் என்ன சொல்கிறாங்க? அறிந்திருக்கிறோம், ஆண்டவரை தெரியும், வாயால் அறிக்கை செய்கிறாங்க, வாயால் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது நன்மை செய்கிற சுபாவம் இல்லை, மற்றவர்களை நேசிக்கிற சுபாவம் இல்லை.
அவங்க எப்படிப்பட்டவர்களாம் வேதம் சொல்லுது, மறுதலிக்கிறார்கள். பேதுரு இயேசு கிறிஸ்துவே தெரியாதுன்னு சொல்லி 3 தரம் மறுதலிச்சார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்றாங்க. யார் செய்றாங்கன்னா, அவரை அறிந்திருக்கிறேன், ஏசப்பாவ தெரியும் அப்படின்னு சொல்லியும், அவரைப் போல வாழாமல், அவரைப் போல நன்மை செய்யாமல், அவரைப் போல பரந்த ஒரு இருதயம் இல்லாதவர்கள் பொய்யர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கீழ்ப்படியாதவர்கள். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய அவங்களுக்கு தகுதி இல்ல அப்படின்னு வேதம் சொல்லுது. செட் ஆக மாட்டாங்க. அப்போ அ இயேசு கிறிஸ்துவை அறிந்தேன், ஏசப்பாவ தெரியும் என்று சொல்லுகிறவர்கள் அவருடைய சுபாவத்தின் பிரகாரம் நன்மை செய்வது, இரக்கம் காட்டுவது, அதேபோல மற்றவருக்காக வாழ்கிற அந்த சுயநலமற்ற வாழ்க்கை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது அந்த எபேசு சபை செய்யவில்லை. தனக்குத்தானே ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு, என் சபை மாத்திரமே, என் சபை மக்களுக்கு மாத்திரமே நான் ஊழியத்தை செய்வேன். மற்றவர்களுடைய ஆத்துமா எப்படி போனால் எனக்கென்ன? என்று தங்களுக்கு தாங்களே ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டிருக்கும் சபைகள். இன்றைய காலகட்டத்தில அன்பு அப்படி கிரியை செய்யவில்லை. அன்பு எல்லாரையும் நேசிக்கத்தக்கதாய் இருக்கிறது. ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு, நாம் மட்டும் நம்முடைய சபை குடும்பத்தினர் மட்டும் என்று இல்லாமல், நம்மளைப் போல அறியாத அநேக மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக, அவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அன்பு இருக்கும் பொழுது, அன்பு உள்ள இடத்தில் சுயநலம் இருக்காது. சுயநலம் இல்லாத இடத்தில் அங்கே பொதுநலன் இருக்கும். சுயநலம் உள்ள இடத்தில் பொதுநலன் இருக்காது. தன்னுடைய சுயநலத்தையே சார்ந்து வாழ்ந்திருப்பாங்க. அங்கே நான் எப்படி வாழ வேண்டும்? மற்றவர்கள் எப்படி வாழ்ந்தா என்ன? நான் வாழ்கிறேனா? எனக்கு வேண்டிய சாப்பாடு கிடைக்கிறதா? நான் நன்மை செய்யலனாலும் எனக்கு ஏதாவது நல்லது நடக்குதா? என்று சொல்லி சுயநலமாய் நினைக்கிறவர்களுக்கு அன்பில்லை. ஆனால் வேதாகமம் சொல்லுது, கிறிஸ்தவமே எதை சார்ந்து தான் இருக்கு? தன் நலத்தை அல்ல, பிறர் நலத்தை பார்ப்பதுதான் கிறிஸ்தவம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவம் தலைகீழாக மாறிவிட்டது. தங்களுக்கு தாங்களே ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு, தனக்கு வருகிற சபை மக்களை மட்டுமே அன்பு செலுத்துகிறார்கள், கவனிக்கிறார்கள். மற்ற ஆத்துமாக்கள் மீது ஒரு கரிசனை இல்லை. மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு அன்பு இல்லை. ஒரு 10 குடும்பம் வருதுன்னா, அந்த 10 குடும்பத்தை மாத்திரமே கரிசனையாய் கவனிக்கிறார்கள். அந்த 10 குடும்பத்துக்கு மாத்திரமே ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார்கள். ஆனால் மீதி எவ்வளோ ஆத்துமாக்கள் சிதறி இருக்கிற இந்த பூமியில் அநேக ஆத்துமாக்கள் அதற்காக ஜெபிப்பதோ அல்ல சுவிசேஷ ஊழியங்கள் செய்வதோ இன்றைக்கு இல்லை. அப்போ கிறிஸ்தவர்களை நாடி போகாமல் இயேசுவை அறியாத மக்கள், ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அநேக மக்களை தேடி போக வேண்டும். ஏனென்றால் எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். 99 ஆடுகளை பார்க்கிலும் அந்த தொலைந்து போன ஒரு ஆட்டையே ஆண்டவர் நோக்கி கொண்டிருக்கிறார். அந்த தொலைஞ்சு போன ஆடு, இன்றைக்கு அநேக ஆடுகள் தொலைந்து போய்க்கொண்டு இருக்கிறது. அப்போ தொலைந்த ஆடுகளை ஏசப்பாவுடைய மந்தையில் சேர்ப்போம். அன்பு என்கிற ஆயுதத்தால் அனைவரையும் ஜெயிப்போம். நாம் அனைவரும் இந்த வேத வசனத்தை படித்திருக்கிறோம். இதன் பிரகாரமாக நாம் வாழும்படி தேவனிடத்தில் ஜெபத்தோடு நம்மளை ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம்மளை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.